ஹாய், இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். சார், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்கே ஸ்க்ரீனில் நல்லா தெரிகிறேன்னா நான் ஒரு 50% நடிச்சிருப்பேன். பாக்கி 50 என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோட டீமும் காரணம். ஸோ என்னோட டைரக்டர் சார், கேமராமேன் சார், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் சார், ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார், சார் ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க. அவங்க கூட இது என்னோட 4வது படம். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்குது. சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஆனந்தராஜ் சார், நான் சின்ன வயசில் பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு ஆமாம், ஆனால் நான் குட்டியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, பாஷாலாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கனவோட பார்த்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு அவங்க கூட நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாண்டியில் எங்கேருந்தோ பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நானும் பாண்டியிலேருந்து வந்தவ, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு. இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்லேயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சம்யுக்தா மேமோட இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். மேம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடாக இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க. மேம், ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு. ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி. அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம், ஆனால் அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு நான் சாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிக்கேட்டிவ்னா என்ன டெடிக்கேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் சேரலை. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன், அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன். ஸோ என்றைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்களாம் எழுதி கொண்டு வரலான்னு நினச்சேன். ஆனால்
பேசுறதுக்கு நேரம் போதுமானு தெரியாதனால எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுதாமல் வந்துட்டேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததற்கு ஆண்டவனுக்கு நன்றி. இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இது இந்த படம் உருவானது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப நிதானமாக பொறுமையாக எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால, எனக்கு கிடைச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான். திரு ஆர் உதயகுமார்லேருந்து, திரு ஆர்கே செல்லுமணியிலேருந்து, திரு பேரரசுலேருந்து. அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் வைப்பேன்ல, ஆனால் வைப்பண்ணிருக்கேன். திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவருடைய தகப்பனாருடைய இசையில் சின்ன வயசுலன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, நான் சொல்லல பரவாயில்ல. சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான், ஒரு 42 வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம் ஒன்றா. அப்போ தரணின்னு ஒரு செய்யார் ரவி, அவன் நான்லாம் கிளாஸ்மேட்டு. இந்த ஒல்லியா ஒருத்த விஸ்குன்னு போவா, இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா, வாமா மின்னல், டக்குன்னு போயிடுவார். யாருன்னு பார்த்தா ஆர்கே செல்லுபடி இருப்பார். சரக்குன்னு போயிடுவார். எங்கடா போடாருன்னு பார்த்தா போயிட்டு இருப்பார் ஒருத்தர். அது மாதிரி என்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம் என்ன காரணம்னு தெரியல. இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இன்ஸ்டியூட்டில் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போகிறேன் இன்ஸ்டியூட்டுக்கு. போனால் இன்ஸ்டியூட்டுக்கு அன்னைக்கு லீவு. நானும் கேமராமேன் பண்ணிரு தரணி 3 பேர் தான் ஒன்றா போகிறோம். என்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று. ஸோ நேராக பாண்டிச்சேரி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணும்னா நீண்ட நெடிய நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தால் நான் குறைச்சிக்கிறேன். என் நண்பன் அஃப்கோர்ஸ் ஆர்கே அது செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும். உதயகுமாருடைய முதல் படம் நான் பண்ணும்போது, இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த தேனாம்பேட்டையில், அதுதான் எங்களுடைய மணி ஐயரோட ஆஃபீஸ். அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அஃப்கோர்ஸ் பிவா சாரையும் நாங்கள் தான் மீட் பண்ணேன். ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன், பாலவன பறவைகள். ஸோ அது ஆர் உதயகுமார் பார்க்குறாரு. ஆர் உதயகுமார் அந்த படம் கிடைக்கும்போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அது நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம். ஸோ இது எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு. ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு, நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு 104 டிகிரி ஜுரம். நான் சொன்னேன், உதவி முடியலடா என்னால் அப்படின்னு. என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்கே. அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். இப்போ சொன்னார்ல அவர், அதான் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ கூட அது இருக்குன்னு பார்த்தேன். அதில் கேமரா சிவிதா கேமரா ஒரு அப்படியே அப்போ இங்கே ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க. எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பக்கபலமாக எல்லோரும் இருந்தாங்கன்றது வேறு விஷயம். ஸோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று வைப்போம். இங்கேருந்து கேமரா அப்படியே க்ரைன் போனால் க்ரைன்லேருந்து டவுன் வரும், இங்கேருந்து மேலே போகும். ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா. என்னை ஓட விட்டு நான் சொன்னேன், சொல்லுங்க முடியலடா எனக்கு அப்படி ஒரு படம் பண்ணோம். ஸோ டெடிக்கேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். அதே போல் ஆர்கே செல்லுமணி சொல்லலாம். அவருடைய முதல் படம் அவர் படம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம். ஸோ இந்த படம் நான் பண்ணுறேன்டா பக்கத்துலேயே ஆஃபீஸு, இந்த 13 ராஜாபாத ஸ்ட்ரீட், 14 ராஜாபாத ஸ்ட்ரீட். அப்போ புலனசாரணி படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆட்டோ சங்கர் யாருன்னா, ஆட்டோ சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு பாலம் இருக்கும்.
நடந்து போகிற பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலம் வந்து தாண்டி போகுது ரோடு ஆகிடுச்சு. இப்போ 2 ரோடு ஆகிடுச்சு. அது தாண்டி போனால் அவர் இருக்கிற இடம். நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் எனக்கு கொடுக்குற நம்பர் ஒரு ஜாலியாக பண்ணோம் அந்த கேரக்டர். ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான். ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா நல்லா இருக்குமா, இப்படி பேசினா அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்னை வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்பார். ஆர்கே செல்லுமணி பார்த்துட்டே இருப்பார், என்னை பார்த்துட்டே இருப்பார். ஸோ நான் பண்ணுறதெல்லாம் ரசிப்பார். ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர், இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு, இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆர்கே செல்லுமணி. இன்னைக்கு வந்து என் நண்பனாக இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அதே போல் இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும், ஆர்கே செல்லுமணி ஆகட்டும், இருவருக்கும் அந்த என் நண்பர் பேரரசு ஆகட்டும், அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதையை வந்து என்கிட்ட சொல்லும்போது, நான் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப நான் வேண்டான்னு சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டைரக்டர் பின்னால் நின்றுருக்காரு. ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன், ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்ட படம் தான் இன்றைக்கி மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, நீங்கள் எல்லாம் பார்க்குற படம் இன்றைக்கு. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னை அணுகும்போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் கேட்ட எனக்கு சம்பளம் கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும், ஓகே. அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, இந்த 24 கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கு இல்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாம். காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அவர். வந்து அவருக்கும் எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள். அதாவது வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வா வாத்தியார்னு ஒரு படம். அதில் வந்து கார்த்தி சார், சத்யராஜ் சார், ராஜ்கிரண் சார், நான் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படிதான். எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம். ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை. அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சுருக்காங்க இவருக்கு. அதனால் இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரித்தார். இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு. இது போல தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இதுபோல் வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இதுபோல் வந்து இன்னும் எதிர்பார்க்கறதா நாங்கள் வந்து சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னும் நிறைய நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார். இன்னும் எத்தனை பேர் உங்கள்கிட்ட காசு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. காசு சொல்லுவாங்க, இருந்தாலும் முடிவெடுக்க போகிறது நீங்கள் தான். இந்த படத்தில் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய தெரியுது என்னுடைய மனைவி என்றால் படத்தில் என்னுடைய மனைவியை நடிச்சாங்க. ஆனால் போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க என்ன வந்துட்டு, ஒரே கத்தியில் 2 ஓரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றிய தீபா அவர்களாகட்டும், அல்லது சம்யுக்தா அவர்களாகட்டும், அல்லது ஆராதனா நீ சொன்ன கரெக்டாக இருக்குண்டா, இவன் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க எல்லாரும். அதனால் ஆராதனா ஆகட்டும், அல்லது இன்னும் இந்த படத்தில் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய
மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும். அது போக இசையமைப்பாளர் இவர் இவருடைய தகப்பனார் படத்தில் நான் பணியாற்றிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் இல்லை, அப்போ அப்பா தான் மியூசிக் டைரக்டர். இவர் லண்டனில் ஒரு ஷோ பண்ணோம். நாங்கள் லண்டனில் ஒரு ஷோ பண்ணும்போது தேவா சார் தான் மியூசிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போது ஒரு பிரதர்ஸ் சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு. அப்போ தேவா என்ன சொன்னார், என் சன்னு ஸ்ரீகாந்த் தேவா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம். அவங்க 5 பேர் இவர் கூட வந்துடுவார். ஸோ அதனால் அப்பா போட்ட ஞாபகம் சாங் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஒரு படத்தில் பாடட்டுமா? நான் கீழே கல்லெல்லாம் ஒன்றும் இல்லையே. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போகிறேன். கூட்டு ரோட்டு சந்தையில் வேட்டி ஒன்று வாங்கிவோம் கோமணத்தை மூட போகிறேன். முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை இடிச்செடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறேன். 10 ரூபா டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன். அட நம்மூரு சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டண்டா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். இப்படி ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு. இதை ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஒருவேளை என்னோட போரா காலமா என்னன்னு தெரியல, நான் பாடினதால அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை போச்சான்னு தெரியல. ஸோ அந்த பாட்டு எழுதினவர் காளிதாசன் ஒரு ஒரு ரைட்டர் இருந்தார். அப்போ நான் சொல்றது 90s 1991 சொல்றேன். ஸோ மிகப்பெரிய விஷயம் யார் எதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நான் இன்னைக்கு ஆர்கே செல்லுமணி சார் சொன்னார், நான் பார்க்கறது ஒரு மாதிரி இருப்பேன், சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன், அதனால் என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான் சார். நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்தீங்க. யதார்த்தமாக ஆர்கே செல்லுமணி ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அதே மாதிரி ஆர் உதயகுமார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் ஆர்கே செல்லுமணி ஒரு தடவை ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சூஸ் பண்ணிட்டு இருந்தான். நம்ம இதெல்லாம் கூடார மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு, ஜிப் திறந்தால் உள்ளே முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் காலை உள்ளே விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், செல்லுமணி வீட்டுக்கு எதாவது வாங்க போறியா அப்படின்னு. இல்லை, ஷூட்டிங்காக பண்ணுறேன். ஷூட்டிங் பண்ணுறியா? யாருக்காக பண்ணுறேன்? அடிமைச்சங்கிலின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அடிமைச்சங்கிலி படத்துக்காக இங்கே போகாத காடே கிடையாது. அதில் இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காலை உள்ளே விட்டு படுத்துக்கிறோமாமா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட்டுனா அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட் மாதிரி இருக்கும்ல, அது உள்ளே படுத்துக்கணுமாமா. இவன் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியஸாக. நான் செலக்ட் பார்த்துட்டு போடா நீயும் படமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தில் அடிமைச்சங்கிலி பார்த்துருப்பேன். அது உண்மையாகவே எங்களை அடிமையாகவே ஆக்கிட்டார். ஆர்கே செல்லுமணி தான் எம்என் நம்பியார் இவர் எல்லா படத்துலையும் இருப்பார். முதல் படத்தில் எல்லா படத்துலையும் எம்என் நம்பியார் இருப்பார். அவர் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், செல்லுமணி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்டார். ஓப்பனாகவே கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணுமோ அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை தான் நான் கண்ணுக்கு தெரிஞ்சார். எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை எடுத்தாகணும், அதை எடுத்துடணும், இன்னைக்குள்ளே எடுக்கணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எடுத்தாகணும். அப்போ தான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும். இதனால் நாங்கள் கஷ்டப்படுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் வயசு ஜஸ்ட் இஸ் அ நம்பர் சார். இன்னும் ஆர் உதயகுமார் இருக்கார், அவரோட முதல் படம் எங்கூட தான். ஆர்கே செல்லுமணி இருக்கார், அவரோட முதல் படம் எங்கூட தான். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணுறேன்னு சொன்னார். அவருடைய சக்தி பராசக்தின்னு ஒரு படம். அந்த படம் ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன அந்த படத்தில் ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் தான். அவங்களா நல்லா இருக்கும் அந்த படம். சின்ன கரெக்ஷன் சார். நீங்கள் ஒரு நடிகரை நடிகராகவே பார்த்துருவாங்க, நகைச்சுவை பண்ணால் நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு. ஆனால் என்னால் மட்டும் பயங்காட்டவும் முடியும் சார். என்னால் பயங்காட்டவும் முடியும், உங்களை பயமுறுத்தவும் என்னால் முடியும். அதுவும் அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்கே செல்லுமணி, இந்த பக்கம் ஆர் உதயகுமார் தான். ஏன்னா ஆர் உதயகுமார் படம்லாம் உறுதிமொழி நான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி கேரக்டர். இப்பவும் நான் அந்த கதையை சொன்னோம்னா
இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே, ஏன் இந்த படம் திரும்ப நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன். டாக்டர் நடிச்சார் யாருன்னா சிவகுமார் சார். அவரை பார்த்து கேட்பேன், நான் வந்து பொண்ணை கெடுக்கலன்னு லெட்டர் கொடுங்க. அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இல்லை நான் இதான் கெடுத்தேன், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. கட் பண்ணால் வீட்டில் போய் அவர் மனைவியை கெடுத்துருவேன். மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்து லெட்டர் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ இதான் கதை. ஸோ என்னை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தர் அலைவார். ஸோ என்னை கொலை பண்ணுறதுக்காக ஒரு கொலை வெறியில் ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பார். பிரபு சாரை போய் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வருவார் இவர் கொலை பண்ணணுன்னு. இவர் கத்தியை மேலே போட்டு பிடிக்கும்போது நான் ஓடிடுவேன். ஏன் குத்தலைன்னு சிவகுமார் சார் கேட்பாரு. இவனை கொலை பண்ணதுக்காக நான் தூக்குலேயே தூக்கு மாடிக்கு போனேன் அப்படின்னு சிவகுமார் சார் பிரபு சார் சொல்லுவார் சிவகுமார்கிட்ட. அதாவது என்ன கொலை பண்ணதுக்காகத்தான் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்கேன், அவனை கொண்டு வந்து இவர் வந்து இவனை கொலை பண்ணணும்னு சொல்கிறார். இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப 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 லைச்சிட்டு அந்த படத்தில். நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியாக அந்த நேரம், பட் ஊட்டிக்கு அங்கே இங்கே சுற்றி போய் அந்த அந்த என்னை அலைவிட்டா பாருங்க, சிரிக்கிறா பாருங்க உதயகுமார். ஐயோ, தேக்கடியில் கொண்டு போயிட்டு தேக்கடியில் பிரபு சார்ல பாடி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், சுட தண்ணி ஊற்றிக்குவார் அவர். எனக்கு பச்சை தண்ணியில் நடுங்கிட்டு இருப்பேன். இந்த லொடக் பாண்டி மாதிரி ஒருத்தர் இருப்பான், தரணின்னு ஒரு ஒரு டேரக்டர் இருக்காங்க. மச்சான் பூசிடுறேன் மச்சான் பூசிடுறேன் மச்சான் மேலே வந்து பூசி விட்டுருவான். நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன் ஃபுல். அதாவது என்னன்னா, நடுக்காட்டில் எங்கள் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. நடுக்காட்டில் தேக்கடியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர் உதயகுமார். எனக்கு என்னன்னா, அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ளே எங்களை தள்ளி கதவு மூட்டு காட்டுக்கு ஒரு தோட்டக்கார மாதிரி போயிட்டு வர்றாரு. அவர் கதவை மூடிட்டு இந்த கம்பி போடுவாங்கல்ல, அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார். போனாருன்னா அடுத்த நாள் காலை தான் அவர் எழுப்பி கூப்பிட்டு வரணும். ஒரு நாள் எங்களுக்கு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு, நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கே முடிஞ்சது. எனக்கு பிரபு சார் சிவகுமார் சார்க்கலாம். நாங்கள் போய் இவரை எழுப்பி கூப்பிட்டு வந்து கேட்டை திறந்து வெளியில் போகிறோம். நான் சொன்னேன், உதய் இந்த மலை டேயில் பார்த்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்து நீ ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பள்ளனோன்றோம், இந்த இடத்துல ஒரு குடிசை போடுறோம், செட்டு போடுறோம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க. இதை பல்லாவரத்துலேயே பண்ணியிருக்கலாமாடா, எதுக்குடா இவ்வளோ தூரம் வந்து அப்படின்னு உதய் சிரிச்சிட்டு இருக்கா உட்காந்துட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலைக்கெல்லாம் லைட் பண்ண முடியாது, நாங்கள் அந்த ரோடுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய வண்டுங்க, அந்த காட்டில் லைட்டே பார்த்ததில்லை. வண்டு வந்து டிஸ்குன்னு அடிக்கும், டிஸ்குன்னு அடிக்கும். இங்கே வந்து அடித்தோடனே அப்படியே நின்றுட்டுருப்பேன். நான் வந்து ஃபுல் சகதி, என் ஃபேஸ் தெரியக்கூடாது, கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது. என் ஃபேஸ் தெரிஞ்சுன்னா ஹீரோக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிடும். அவர் தண்ணியில் முக்கி விட்டு எடுக்கும்போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எங்கள் திருவள்ளூரில் வந்து ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி, அதில் வந்து என்னை முக்கி எடுக்கணுமாமா. முக்கி எடுத்தா என் மேலே பூரா புழு ஓடிட்டுருக்கு, மீன் புழுலாம் ஓடிட்டுருக்கு. சொல்லுபடி நான் சொன்ன உதயகுமாரை விட்டுரு, பிரபு சார் முக்கிய படி முக்கிய எடுத்துடுற முக்கி எடுக்கிறார் என்னை போட்டு எனக்கு. ஐயோ, உண்மையாக சொல்ல போனால் இன்றைய வரை நான் திரையுலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது இவங்க 2 பேரும் தான். ஏன்னா படாத கஷ்டங்கள்லாம், இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கள்லாம் நடிகர் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள்லாம் பாராட்டுறீங்க. நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைலேருந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொன்னாங்க இன்றைக்கி. ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கோமா, ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா, திரையுலகத்தில் இருக்கோமா. இதை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம் சார். ஆனால் பணமே வாழ்க்கையாகிடக்கூடாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் பணம் கிடையாது, பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம், மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றினா நம்ம சொல்கிறத பணம் கேட்கணும், பணம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள்லாம் கேட்பீங்க, ஒரு வேளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்கிறேன். ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து ஒரு கல்லாக எடுத்து நானாக கட்டின வீடு, நானாக செதுக்கின சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் சார். யாருமே இல்லை,
பின்புலம் கிடையாது. என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்தில். நான், ஆர்கே செல்லமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது. நான் வந்து செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசில். நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு நைட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அச்ச உணர்வு, படித்து முடிச்சிட்டோம், திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆகிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும். என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பார்த்திபன் சார் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த வாகினி ஸ்டுடியோவில். நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்கிறாங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல சார், எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10:30 11 o'clock ஆகிடும் சார். சரி பரவாயில்ல, 11:30 ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களுக்கு முடிஞ்சுது சார் அப்படின்றார். முடிஞ்சது அப்படின்னு 8:30 மணி இருக்கும், 9 மணி இருக்கும். முடிஞ்சுது அப்படின்னு. முடிஞ்சுது சார், உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டா. நான் உங்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். முடிஞ்சுது சார்னு சொல்கிறாங்க. சரி சார், தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். பார்த்து சார் சொல்கிறேன். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார். ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. நாளைக்கு வேணாமா உங்களுக்கு? வேண்டாம். அப்படியா சார்? நாளன்னைக்கு வேண்டாம் சார். ஸோ நைஸ், தேங்க்யூ. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு, அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 hours முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு 2 daysக்கு அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 daysக்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு, என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. என்னை விட அதிகமாக நேசித்தவர் எங்கள் அப்பா. இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றா, நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நைட்டு பௌர்ணமி தான். அந்த பௌர்ணமி விழா நடக்குது, இந்த பாமக விழா நடக்குது. அந்த விழாக்கு நான் போயிட்டுருக்கேன். அந்த விழா தாண்டி தான் மகாபலிபுரம் வழியாக இந்த பக்கம் போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ நான் வீட்டுக்கு போய் தான் கிளம்பி போகிறேன். அப்போ போய் எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம், உங்கள் கூட இருக்குன்றதுக்காக ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்கிட்ட. மறைந்த என்னுடைய தகப்பனார் தேங்க்யூ அப்பா. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும். இன்னைக்கு ஆர்கே செல்லமணி சார் சொன்ன மாதிரி ஒரு சராசரி நடிகன் இன்னைக்கு எங்களை முடிவு பண்ணுறது, என்ன முடிவு பண்ணுறது குறிப்பாக சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். இந்த படம் பார்த்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல். என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேற யாராவது வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேற வழி தெரியல சார். எனக்கெல்லாம் வேற வழி தெரியல உண்மையாகவே. இந்த மெட்ராஸ்க்கு இந்த படத்தில் நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லீட் ரோல், கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து கலையை கலையாக பாருங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க, ரொம்ப நேர்மையான பேச்சு, நானும் ரசித்தேன் அந்த பேச்சு. திரையுலகத்தில் இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்றைக்கி நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும், அதில் 10 பேர் தான் வேணும்னா 10 பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் தயவு செய்து ஆர்கே செல்லுமணி போல், உதயகுமார் போல், பேரரசுலாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய சாபக்கேடாக என்ன காரணம்னு தெரியல, ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி
அதில் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு முடித்தோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்குனர் தான். எனக்கு டைமே கொடுக்க மாட்டார். எனக்கு டைம் கொடுக்காம அவர் ப்ராமோட்டிங் பண்ணுறத நான் பேசுவேன். இது ஒரு சீனாக இருக்கும். நானும் முனிஷ்காந்தெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த சீனாக இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேச நான் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா தெலுங்கு படம் பண்ணி எனக்கு பழக்கம், அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமோட் பண்ணுவார். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும் போது மழையில் அந்த சீன் எடுத்துகிட்ருக்கோம். முடிச்சாகணும், முடிச்சுட்டு போகணும். உடனே போகணும். ஒரு 1 ஹவரில் ஷிஃப்டிங். ஒரு நாளைக்கு 5 சீன் 6 சீன் எடுப்பார் டேரக்டர். இவருக்காக நானும் ஒத்துழைச்சேன் இவருக்காக. ஏன்னா பரவாயில்ல சார், பரவாயில்ல, நீங்களே பண்ணுங்க. இந்த ஆனந்தராய் தான் இந்த படத்தில் பார்ப்பீங்க நீங்கள். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. இந்த கதை காலம் ரொம்ப புதுசாக இருக்கும். இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் மனசாட்சிக்கு தோன்றினால் நீங்கள் நல்ல படம்னு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து என் பத்திரிகை நண்பர்கள், இந்த ஊடக சமுதாயம் வந்து 4 தூணில் ஒரு தூண் மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதா இன்றைக்கி நல்ல படமா கெட்ட படமா. நல்ல படம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். நல்ல படத்தை நீங்களும் வரவேற்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த தயாரிப்பு நிர்வாகி வரை, இன்றைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து இன்றைக்கி பிஆர்ஓவிலேருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின என்னுடைய சகோதரி ரோகிணி, அவங்க உள்ளே சொன்னாங்க, பேரை மறந்துட்டேன். பாருங்க, என்னோட மகளாக நடித்தாங்க அவங்க படத்தில். ஆனால் அவங்க பேரே நான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கல. பேர் கேட்டு ஞாபகம் வச்சுக்கல. ஆராதரான்னு பேர் சொன்னாங்க அவங்க எங்கிட்ட. இப்போ தான் பேரே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதான் என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். நம்மளே தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். இது வந்து உங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய கைத்தட்டலும் வரவேற்பும் தான். இதை நான் பேசின ஒரு கலைஞனுக்கு உங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை, நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. நாங்கள் வந்து பழகிட்டோம். நல்ல படமா கெட்ட படமா, நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓடிச்சு, ஓகே, வேறு வேலையை பார்க்கலாம். நல்லா ஓடலனாலும் அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்படி நினச்சிட்டு போகிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நல்ல படம், இதை வாழ்த்தணும், வரவேற்கணும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் வந்து மூவி டீம், அதனால் நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்றைக்கி தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப். இந்த காலத்தில் வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லவுடாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. எங்கள் செட்டில் யாருக்குமே எந்த குறையும் வைக்கலை. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டாக இருக்குது. ஈரோட்லேருந்து எங்களுக்கு சுட சுட, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார். ஸோ வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துருவார். ஸோ நாங்கள்லாம் லஞ்சு அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, பர்ஃபெக்டாக சொன்னாங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லாரும் வருவாங்க.
அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குது அதனால இவங்களை காசு பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னெல்லாம் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும் ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார் வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் anyone feel uncomfortable in the scene, in the set. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். நம்ம எங்கள் ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலகலர் வைப்பார். அவரை வில்லனாக தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் ஆர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டாக பண்ணிட்டாரு அவர். வென் ஐ saw him ஆக்டிங் பர்சனில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல். And super sir, and thank you so much for giving me that space. And the space கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. And எங்க ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் வந்து வேற லெவல். இப்போ வந்து நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். எங்கள் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, சாங்ஸாக இருக்கட்டும் சரி, வேறு லெவலில் வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ்ட். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர். வேறு லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்தில் இருந்தாலே நோட்டெல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலையும் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கௌஷல்யா, ஆல் ஆஃப் தெம். டீமே சூப்பராக இருந்தது. நம்ம கேமராமேன் எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட்டு எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் உங்களை பயங்கரமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் டு டேக் திஸ் மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்தில் கண்டென்ட் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான் ஆல்ரெடி இந்த படத்தில் நடித்தாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. யா அண்ட் முக்கியமாக இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பியாரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமாம், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் are you interested? ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்த இயக்குனர் முன்னோடிகள் திரு செல்வமணி சார் அவர்களுக்கும், ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்களுக்கும் நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் பேசிக்கலாக ஒரு அட்வொகேட்டு, ஆனால் அவருடைய பேஷன் வந்து சினிமா. இப்போ நான் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சனோ அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங் திட்டமிடப்பட்டு எல்லாமே கரெக்டாக, எந்த பிரேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து முடிஞ்சது காரணம் அவருடைய ஒத்துழைப்பு தான். செல்வமணி சார் சொன்ன மாதிரி அதில் என்ன நம்ம பண்ணோன்றதை சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறோம். கண்டிப்பாக அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அதை சொன்னார். அதை கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவோம். அது ப்ரொடியூசரே அப்புறம் சொல்லுவார். ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சம்பள பாக்கின்றதே கிடையாது. அன்னன்னைக்கு ஒர்க் அன்னன்னைக்கு கொடுத்துருவார். பெப்சி தொழிலாளருக்கு எல்லாருக்கும் அந்த சம்பளம் அன்றைக்கே போயிடும். வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரே கிளம்பி வருவார். கோர்ட்டில் கேஸ் இருக்கும், முடிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ராணிப்பேட்டிலேருந்து வருவார். வந்து அவர் கையால் செட்டில் பண்ணிட்டு தான் நைட்டு 12 மணி 1 மணிக்கு போவார். அது மாதிரி அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது ஒரு அந்த கிளாரிட்டி ஒன்று இருக்குது அவர்கிட்ட. அவர் தான் அந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக சாரோட மிஸ்ஸஸ் பேர் வரும் சுஜாதா ரங்கராஜன் மாதிரி, இது சுகந்தி அண்ணாதுரை அப்படி வரும். அவர்கிட்ட பொதுவாக ப்ரொடியூசர்கள் வந்து பணத்தோட படம் பண்ண வருவாங்க. பணத்தோட சேர்ந்து கதையோடய வந்தார். ஒரு 4-5 அவுட்லைன் சொன்னார். நான் வெவ்வேறு கதைகளில் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். எனக்கு 2 பேருக்கும் பொதுவான நண்பர் விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அவர் எங்ககிட்ட இருக்கிற லைனை கேளுங்கனாரு. அவர் சொன்ன 4-5 லைனில் ஒன்று கொஞ்சம் ஸ்பார்க்கிங்காக இருந்தது.
ஸோ அதை டெவலப் பண்ணி அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. உடனே ஆஃபீஸ் போட்டார், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது எல்லாமே 6 மாதத்தில் முடிச்சிட்டோம் படத்தை. அதே மாதிரி இந்த கதை வந்து இதுதான் ஃபைனல் முடிவான உடனே யாரை வச்சு பண்ணுறதுன்றது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஆனந்தராஜ் சார் பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்னு சொன்ன உடனே இம்மிடியேட்டாக அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் நோ லுக்கிங் பேக், அவர் தான் வேணும். சார் சொன்ன மாதிரி 2-3 தடவை போய் மீட் பண்ணோம், பேசணும், நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வரணும் இல்லைங்களா. அவருடைய விருப்பமும் ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு சாதாரண, நீங்கள் வந்து ஹீரோவாக பார்த்துருக்கலாம், வில்லனாக பார்த்துருக்கலாம், காமெடியனாக பார்த்துருக்கலாம், வெர்சடைல் ஆர்டிஸ்ட். அவர் கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இண்டஸ்ட்ரியில். நான் ஓப்பனாக சொல்வேன், அதை நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். ஒரு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரங்காராவ சார் சொல்லுவாங்க, டிஎஸ் பாலையா சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜானரில் தான் பண்ணாங்க. இவர் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ பேரரசு சார் சொன்னது கூட நான் மறுத்து சொல்கிறேன். ஏன்னா அவரை பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்றீங்களே, நீங்கள் படம் பாருங்க சார். இது எல்லாமே பிளண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான கேரக்டரைசேஷனாக இருக்கும். அதை மிக அழகாக உள்வாங்கி இன் அண்ட் அவுட் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யூ ஆர் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அதில் நோ டவுட். பெரிய கோஆப்ரேஷன். அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட எத்தனை நாள் நான் சொன்னனோ கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் டேஸில் முடித்தேன் படத்தை. அவர் ஸ்டன் ஆகிட்டார். எப்படி இவ்வளோ அப்படியே கத்திரிக்கோள் நறுக்குன மாதிரி கரெக்டாக எப்படி பிளான் பண்ணி பண்ணான்னு. இன்னொன்று, அவர் வந்து கேரவானில் உட்காந்துட்டு ஒரு சீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரண விஷயம், பண்ணிட்டு போகலாம். ஒரு நாள் கூட அப்படி பண்ணதில்லை. அவர் சொன்ன மாதிரி 4 சீன் 5 சீன் ஆகும். காலையில் வந்தாருன்னா சில சமயம் 1.5 கால்ஸ் 2 கால்ஸ் போகும்போது நைட் வரைக்கும் அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அந்த பேஷன், டெடிகேஷன். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி சம்யுக்தா, இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போது எனக்கு ஃபிசிக்கலாகவும் லுக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸும் சட்டிலாக இருக்கணும், ஒரு மாதிரி ரிஜிடாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம். அப்புறம் நம்ம பிஆர்ஓ சதீஷ் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். அவங்க போய் கதை சொன்னேன். கதை கேட்டு முடிச்ச 1 ஹவரில் நான் இதை பண்ணுறேங்க, எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது இல்லாமல் இது வேற மாதிரி இருக்குது பண்ணுறேன்னாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ அமேசிங். ஷி வாஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாங்க. அதை மாஸ்டரோட பேசிட்டு அவங்க ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுன்னு சொல்லி ஒரு டூப்பை கூப்பிட்டு வந்துட்டோம் காலையிலே சேஃப்டிக்கு. ஆனால் ஒரு ஷாட்டு கூட டூப் போடுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இந்த டே லாங் ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ஒரிஜினல் ஷாட்ஸ். தேங்க்யூ சம்யுக்தா. அதே மாதிரி தீபாக்கா ஃபென்டாஸ்டிக். அவங்க இன்னைக்கு இருக்க எல்லா கேரக்டரும் பண்ணுறாங்க. அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க, ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறாங்க, அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க. ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டர்லையுமே ரொம்ப பிரமாதமாக கலக்கிட்டீங்க. தேங்க்யூக்கா. அதுக்கப்புறம் முனிஷ்கான் சார் இன்னைக்கு வர முடியல, வேற ஷூட்டில் இருக்காரு. ஆராத்யா, அவங்களும் ரொம்ப சட்டிலாக பண்ணாங்க. என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணாங்க. அதே மாதிரி நடித்த மற்ற எல்லாருமே பிரமாதமாக பண்ணாங்க. இந்த படம் இன்னைக்கு விழா நாயகன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் சார் செல்வமணி சார் சொன்னதான் கரெக்டான வார்த்தை. அதுதான் அந்த அனுபவம், அந்த மெச்சூரிட்டி. சார் சொன்ன வார்த்தை, நீங்கள் இருக்கிற இந்த இடம் சரியான இடம் இல்லை சார், யுவர் ஹைட்ஸ் ஆர் தேர், நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக வரலாம். ஆனால் அவ்வளோ டேலண்டட் பர்சன். இன்னொன்று அவ்வளோ ஹம்பிள் பர்சன். இந்த படத்தில் 2 சாங் இருந்தால் போதும்னு பிளான் பண்ணோம். ஆனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட்டில் வேற ஒரு சாங் வச்சுருந்தேன் மாண்டேஜுக்கு, அது அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போல்டாக, ஏன் சார் வேறு சாங் போடணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதோட டாப்பாக நான் ஒன்று போடுறேன்னு சொல்லி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கை. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு தீம் சாங் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு, சம்பளமே வாங்கலை. அந்த டெடிகேஷன் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்புறம் லிரிஸ்ட் நம்ம கு கார்த்திக் சார், அவர் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பிரமாதமாக எழுதுறாரு. நல்ல லைன்ஸு, ஸ்பான்டேனியஸாக எழுதுறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ். கவிஞர்கள் டியூனை வாங்கிட்டு போய் 2 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அது அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்பான்டேனியஸாக லைன்ஸ் சொல்கிறாரு, அழகான தமிழில் சொல்கிறாரு, அந்த கான்செப்ஷனோட சொல்கிறாரு அழகாக. வாழ்த்துக்கள். நம்ம படத்தில் இணைஞ்சு நீங்கள் வேலை செஞ்சு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படம் வந்து குறித்த டைமில் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அசோக் ராஜ், நம்ம படத்தோட கேமராமேன். அவர் இன்னைக்கு வர முடியல, அவர் திருச்சியில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த பிளான் பண்ணபடி முடிச்சிருக்க முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கேமராமேன் அமைகிறதுன்றது ஒரு வரப்பிரசாதனே சொல்லுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். கொஞ்சம் எங்களுக்குள்ள முரண்பாடுகள் வரும், கோபம் வரும். ஆனால் அடுத்த செகண்ட் சார் அடுத்து என்ன சார் வந்து நிற்பார். அவ்வளோ ஃபாஸ்ட். ப்ரொடியூசர் சார், நீங்கள் அடுத்து என்ன வச்சு பண்ணாலும் சரி, யாரை வச்சு பண்ணாலும் நம்ம கேமராமேன் டெக்னீஷியன்லாம் யூஸ் பண்ணுங்கள் சார், தயவு செஞ்சு.
ஏன்னா அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளோ அற்புதமான ஒரு டெக்னீஷியன், ரொம்ப ஹம்பிள் தான் அவரும். அதே மாதிரி எடிட்டர் சார், இந்த படம் வந்து ஒரு 2 hours 40 minutes இருந்தது. அதை நான் வந்து ஒரு 2 hours வைக்கலாம், இல்லை 2:05 வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் பண்ணோம். எதுவுமே முகம் சொல்லிக்காமல் திரும்ப திரும்ப உட்காந்து ஃபுல் படத்தையும் எடிட் பண்ணி நறுக்கி 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 அழகாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் இருக்கும். அதுக்காக வந்து லேக் இல்லாத மாதிரி தான் மட்டும் படாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் கோஆப்ரேட் பண்ணார், எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பார், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய ஒத்துழைப்பு எல்லாமே சாத்தியமே இல்லை. அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி, ஒன் செகண்ட் சார், தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாரும் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமாம் சார், அதே மாதிரி இந்த டீம், எங்கள் டீமில் நான் நிறைய பேர் அசிஸ்டண்ட்டும் வச்சுக்கல சார். உண்மையிலே ஒரு கோ-டைரக்டர், அவர் என்னுடைய நண்பர், அவர் ஏற்கனவே படம் பண்ணவர் தான், மிஸ்டர் துரை கே முருகன். அவர் நட்பு ரீதியாக இணை இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணார். இன்னொரு 3 பேர் மட்டும் தான் வச்சுட்டேன், சிவசக்தி பெருமாள், கௌசல்யா சேகர், ஸ்ரீதர். 3 பேரும் அவ்வளோ டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. இத்தனைக்கும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல. எனக்கு முதல் படம் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா நட்பு அடிப்படையில் தான் வந்தாங்க. ஆனால் சம்பளம் கொடுத்தோம். ஆனால் அவங்க போட்ட எஃபர்ட்ன்றது எனார்மஸ் எஃபர்ட். இல்லைன்னா எதுதான் இந்த டீம் இல்லைன்னா அது சாத்தியமே இல்லை. அதுதான் உண்மை. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி பிஆர்ஓ சாருக்கு நன்றி. ஒன் செகண்ட் சார், முடிச்சுக்கலாம். முக்கியமாக என்னுடைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் 2 பேருமே வர முடியாமல் போச்சு. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, ராதிகா மாஸ்டர் அண்டு தினா மாஸ்டர். அப்புறம் ஃபைட் மாஸ்டர், அவரை வந்து அவ்வளோ சுறுசுறுப்பு. நீங்கள் ட்ரெய்லரில் கொஞ்சம் தான் பார்த்தீங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், படத்தை பாருங்கள், வேறு லெவல். அதே மாதிரி சம்யுக்தா ஷுட் தேங்க் ஹிம் ஆல்சோ. ஏன்னா அவங்கள அவ்வளோ சேஃபாக பார்த்து கரெக்டாக பண்ணி அவங்கள எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் அவங்கள நீங்கள் அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் நீங்கள் ஃபைட்டை பாருங்கள், விஜயசாந்தி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னொரு விஜயசாந்தி ஆக போகிறாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆராத்யா சார், அதே மாதிரி மற்ற யாரும் பேர் விட்டு தான் மன்னிச்சிங்க. எல்லாரும் நன்றி. முக்கியமாக என்னுடைய இத்தனை வருட போராட்டம், இந்த சினிமா பயணத்தில் ஒரு டைரக்டராக இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட். அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் வித்யாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கு நன்றி. முக்கியமாக என்னுடைய யங்கர் பிரதர் சண்முகம், அவர் ஊரில் இருக்கார், வரல. அவரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோ மாரல் சப்போர்ட். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் என்றைக்கும் சினிமா விட்டு ஓடிருப்பேன். அதனால் அவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் வந்து ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா இந்த அவுட்லைன் சொன்னது அவர், இன்ச் பை இன்ச் நான் டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணேன். ஃபுல் டைலாக்லாம் எழுதி ஃபுல்லாக படிச்சுட்டு போகலான்னு திருப்தியாக சொன்னார் இல்லைங்களா. படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, திருப்தியாக தான் இருக்கார். ஸோ நவம்பர் மாதம் நம்ம ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். நம்ம பத்திரிகை, டிவி, சமூக வலைத்தள ஊடக நண்பர்கள் இந்த படத்தை நல்ல முறையில் ஆடியன்ஸுக்கு கொண்டு சேர்க்கணும். நாங்கள் வெற்றி பெறணும். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ரொடியூசர் வாய்ப்பு தரணும். சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் நன்றி.